தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனத்தை கடன் மோசடியாளர் என SBI வங்கி வகைப்படுத்தியதில் எந்தவித விரோத நடவடிக்கையும் இல்லை என்று மும்பை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சென்ற 2016ஆம் ஆண்டு ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனத்திற்கு SBI வங்கி 700 கோடி ரூபாய் கடன் வழங்கியது. அந்நிறுவனத்தை மேம்படுத்துவதற்காக வழங்கப்பட்ட அந்த தொகையை அனில் அம்பானி வேறு வகையில் பயன்படுத்தியதாகவும் அந்த கடனை அவர் முறையாக திருப்பி செலுத்தாததால் தங்களுக்கு 2929 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் SBI வங்கி குற்றம் சாட்டியது. இதையடுத்து அனில் அம்பானி மற்றும் அவரது ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனத்தை கடன் மோசடியாளர் என்று SBI வங்கி அறிவித்தது. அந்த முடிவை எதிர்த்து மும்பை உயர்நீதிமன்றத்தில் அனில் அம்பானி வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அஜய் கட்காரி, ரஞ்சித் சின்ஹா அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அனில் அம்பானி தரப்பில் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனத்தை கடன் மோசடியாளர் என்ற வகைப்படுத்திய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதிகள் SBI வங்கியின் அறிவிப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய எந்த முகாந்திரமும் இந்த வழக்கில் இல்லை என்று கூறினர். மேலும் கடன் மோசடியாளர் என வங்கி வகைப்படுத்தியதில் எந்தவித விரோத நடவடிக்கையும் இல்லை என்பதை நீதிபதிகள் தெளிவுபடுத்தினர். இதையடுத்து அனில் அம்பானியின் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.